திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி. வணக்கம் பவானி, எவ்வளவு நேரம் காத்திருப்புக்கு பின் பக்தர்களுக்கு தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள்? முழு விவரங்கள். கண்டிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தற்பொழுது 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் பக்தர்கள் உச்சி வெயிலில் கூட பொருட்படுத்தாமல் காத்திருந்து தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்வர். தற்போது கோடை விடுமுறை விடுபட்டுள்ளதால் கோவிலில் தரிசனம் செய்ய வருகை தரும் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் காணப்பட்டு வருகின்றது. மேலும் கோவிலில் தற்பொழுது 300 கோடி ரூபாய் மதிப்பிலான பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வரும் சூழலில் பக்தர்களின் தரிசன வரிசைகள் அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டும் வருகின்றது. கோவில் முன்பு வாசல் வழியாக கடந்த வாரம் வரை 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை சென்று வந்த நிலையில் தற்பொழுது முன்வாசல் பகுதியில் பெருந்திட்ட வளாக பணிகள் மும்முரமாகவே நடந்து வருகின்றது. இதனால் கோவிலின் பின்வாசலான வள்ளிக்குகை பகுதி வழியாக பொது தரிசனம் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசைகளில் பக்தர்கள் சென்று வருகின்றனர். இதில் பொது தரிசனம் மேல்தளத்தில் தனியாக வழி அமைக்கப்பட்டு பக்தர்கள் சென்று வர ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. 100 ரூபாய் கட்டண தரிசனத்திற்கு கீழே தனியாக வரிசையில் சென்று வர ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்காக தற்காலிக கூடாரம் அமைக்கப்பட்டு பக்தர்கள் சென்று வருகின்றனர். அதன் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் இன்று கோடை விடுமுறையுடன் வளர்பிறை சஷ்டி தினம் என்பதால் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் குடும்பத்துடன் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை முழுவதும் நிரம்பியுள்ளதால் அதன் அருகே உச்சி வெயிலில் பக்தர்கள் தங்களது குடும்பத்தினர் குழந்தைகளுடன் நீண்ட நேரமாக சுவாமி தரிசனம் செய்ய காத்திருந்து வருகின்றனர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடு வெயிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கின்ற கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. வெயிலின் கொடுமை தாங்க முடியாத பக்தர்கள் துண்டு துணிகளை தலையில் போட்டபடியும் விசிறியை வைத்து வீசிக்கொண்டும் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் உச்சி வெயிலில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு மாற்று ஏற்பாடு கோயில் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்திருக்கின்றது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பவானி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.